ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராதிகா குச்சகஸ்தூரி குங்குமாங்கிதபக்ஷசம் ஸ்ருங்காரரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவான் பக்தர்களின் பக்திக்கு வசப்பட்டவன். ஒவ்வொரு பக்தர்களும் பக்தியுடைய சொரூபத்தை வெவ்வேறு விதமாக அனுபவிச்சிருக்கா. பீஷ்ம பிதாமகர் பிரம்மச்சரியமே பக்தி அப்படின்னு நினச்சார். ஏகாதசி உபவாசத்தையே பக்தின்னு நினச்சார்கள் அம்பரீஷனும் ருக்மாங்கதனும். துருவன் தபஸ் பண்ணுறதையே பக்தின்னு சொன்னான். எல்லா இடத்துலையும் பிரேம ஸ்வரூபத்தை பார்க்கிறதே பக்தி அப்படின்னு சொன்னான் பிரகலாதன். அதனால்தான் எங்கும் உளன் கண்ணன், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், சர்வத்திர ஹரி அப்படின்னு சொன்னான். ஹனுமன் சொன்னார் கைங்கரியம் செய்யறதே பக்தி அப்படின்னு சொன்னார். இவாள்லாம் தாங்கள் போன பாதையே பக்தி அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் கோபிகைகள் பிரேமைதான் பக்தி அப்படிங்கிறார்கள். பிரேமை இல்லை அப்படின்னா மற்ற பக்தி எல்லாம் பிரயோஜனமே இல்லை. பிரேமை இல்லாமல் பக்தி பண்ணவே முடியாது. பிரேமை இல்லை அப்படின்னா பரமார்த்த ஸ்வரூபம் தெரியவே தெரியாது. எல்லா சாதனைகளையுமே பிரேமை இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் சாதனையே இல்லாமல் பிரேமை மட்டும் போருங்கிறத கோபிகைகள் காண்பிச்சு கொடுத்தா. கோடியில் ஒருத்தருக்கு தான் பிரேமைங்கிற சொல்லுக்கே அர்த்தம் புரியும். பிரேமைதான் பக்திங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணின மகான் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. இவர் பிரேமையை வாரி வழங்கினர். நாம் பிறரிடத்தில் பிரேமையோடு இருந்தால் அவளும் நம்மக்கிட்ட பிரேமையோடு இருப்பா, பழகுவா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகும் மாதவேந்திரபுரி சுவாமிகள் பிரேமை ஊற்று. மத்வாச்சார்யஸ்ய சிஷ்யஸ்ச மாதவேந்திர இதி ஸ்ருதஹ ஞான வைராக்ய சம்பன்னஹ கிருஷ்ண பக்தி ரசோன்மதஹ. இந்த ஸ்லோகத்தில் பிரகலாத பக்திக்கு கம்பத்திலேந்து நரசிம்மர் வந்தார். மத்வாச்சாரியார் பக்திக்காக கோபிச்சந்தனத்திலேந்து உடுப்பி கிருஷ்ணன் வந்தான். கிருஷ்ண பக்தனாகவும் இருந்து யதிகளாகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட மகான் மத்வாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறது. இவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தால் அவர்களில் யதி தர்மத்திலையும் சாது தர்மத்திலையும் இருந்தவர் தான் இந்த மாதவேந்திரர். அப்போ மத்வாச்சாரியாருடைய சிஷ்யர் இந்த மாதவேந்திரர். இவருடைய வைராக்கியம் எப்பேற்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. யதுர்ச்சாலாப சந்துஷ்டோ விரக்தோ விஜிதேந்திரியக பர்யடன் க்ஷேத்திர முக்கியேஷு பிருந்தாவனம் உபாகதக. ஞான வைராக்கியம் உடையவர். கிருஷ்ண பக்தி ரசத்திலேயே எப்பவும் உன்மத்தமாக இருப்பார். யாராவது தேடி வந்து இத்தனை அன்னம் போட்டால் சாப்பிடுவார். சாப்பாட்டுக்காக யார் வீட்டு வாசல்லையும் போய் நிற்க மாட்டார். எப்பவும் கிருஷ்ண தியானம்தான் இவருக்கு. சந்நியாசிகளுக்கே 2 விருத்தி உண்டு. மாதுகர விருத்தி, அஜகர விருத்தி அப்படின்னு சொல்லுவாள். அஜகரம் அப்படின்னா மலைப்பாம்பு, அப்படியே கிடக்கும், எங்கேயும் நகரவே நகராது. தேடி வர ஆகாரத்தை தான் அது சாப்பிடும். மற்றொரு விருத்தி மாதுகர விருத்தி, அதாவது மதுகரம். மதுகரம் அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பூவாக தேடி தேடி வண்டு மதுவை பருகும். புஷ்பங்களுக்கு எந்த பாதிப்பும் அதனால் வராது. வண்டு மாதிரி தான் இந்த சந்நியாசிகள்லாம். கிரகஸ்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அவள் வீட்டு வாசலில் 1 செகண்ட் 2 செகண்ட் தான் நிற்பா. நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு அந்த நொடிகள் நின்றுட்டு அவள் போடுற அன்னத்தை வாங்கிட்டு திருப்தியாக வந்துடுவாள். இப்பேற்பட்ட வைராக்கிய சிரேஷ்டரான மாதவேந்திர சுவாமிகள் பாரத தேசம் பூரா யாத்திரை பண்ணார். கடைசியாக ஸ்ரீ பிருந்தாவனம் வந்தார். தத்ர கோவிந்த குண்டஸ்ய சமீபே சமுபாவிசத் மூலே தமால விருக்ஷஸ்ய தியாயன்
ஸ்ரீநந்தநந்தனம். கோவிந்தகுண்டம் அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தம், அதுக்கு சமீபமாக வந்தார். அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஜலமே இல்லை, அப்போது வறண்டு இருந்தது. அங்கே ஒரு தமால விருட்சம் இருந்தது. சாயங்காலம் ஆயிடுத்து, இவர் வரப்போது தண்ட கமண்டலத்தை கீழே வச்ச அந்த விருட்சத்துக்கு அடியில் உட்காண்டு அழகாக தியானம் பண்ணுறாராம். ரக்ஷன் அயாச்சிதாம் விருத்திம் சுத்க்லாந்த ஜடரோபிசக கோவர்த்தனதரம் தியாயன் ஆசி தத்ர திருடௌ விரதக. திருடபிரதத்தோட உட்காண்டு கோவர்த்தன கிரிதாரிய தியானம் பண்ணின்னு இருக்கார் இந்த மகான். தியக்த தேகாபிமானானாம், தேக அபிமானமே இல்லை இவருக்கு. பசி வந்தால் தேகத்துடைய நினைவு வந்துடுமே நமக்கெல்லாம். அப்போது அந்த நினைவு பசி வரலையே அப்படின்னு இவருக்கு பசிக்கவே இல்லையாம். பக்தி மார்கானு காமினாம், பக்தியோட கிரிதாரிய தியானம் பண்ணின்னு இருக்க. லோக வேத பரணாம் தூ லோக யோகக்ஷேம வகோஹரிஹி. லௌகீக வைதிக நிலைகளுக்கு அப்பாற்பட்டவரா யோகக்ஷேமத்தை ஹரி பார்த்துப்பான் அப்படின்னு உட்காண்டிருக்காராம் இவர். என்னுடைய யோகக்ஷேமத்தை அவன் பார்த்துப்பான். இவருக்கு பசியே இல்லை, அவருக்கு வயிறு குழையவே இல்லை. ஆனால் யாருக்கு வயிறு குழஞ்சுடுத்து அப்படின்னா அந்த கிருஷ்ணனுக்கு வயிறு குழஞ்சி போயிட்டான். திடீர்னு ஒரு பையன் வந்தான். 12 வயசு தான் இருக்கும். பார்க்க ரொம்ப ஷோக்காக அழகாக இருந்தான். இடுப்பில் சின்ன துண்டு கட்டின்னு இருந்தான். கழுத்தில் முத்துச்சரம், தலையில் மயிலிறகு, கையில் மாடு மேய்க்கிற கோல். அங்கேருந்து வந்து, சுவாமின் நமஸ்தே யோகீந்திரக. பாபா நமஸ்காரம் பாபா, நல்ல பசியோடு இருக்கேள் போல இருக்கே அப்படின்னான். கோட்சீரம் ஸ்ரீகுரு பிரபோ, நான் கோட்சீரம் பசும்பால் கொண்டு வந்திருக்கேன் பாபா, அதை நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னான். கண்ணை திறந்து இப்படி தலையை தூக்கி பார்க்குற. கஸ்துவம் பதமம க்ஷிப்ரம் சுகுமாரோசி பாலகா. யாருடாப்பா நீ? நல்ல பையனா சுகுமாரனா தெரியுறியேப்பா. எனக்கு பசிக்கவே இல்லையேடா. நான் பசியோடு இருக்கேன்னு உனக்கு எப்படிடா குழந்தை தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். நான் இங்கே தான் பாபா மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். ராதே ராதே ராதேன்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்ததை பார்த்தேன். கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். யாரையோ கூப்பிட்றா அப்படின்னு நினச்சிப்பேன். ராதே 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 ராதேன்னு, அதனால நான் வந்துட்டேன் பாபா அப்படின்னா. ரொம்ப நன்னா பேசுகிறியேடா நீ. எங்கேருந்துடா நீ வர? உன்னோட பேர் என்னப்பா? உங்கள் அப்பா அம்மாலாம் யார்? சொல்லுடா குழந்தை அப்படின்னு கேட்டார். நான் கோவிந்த தேவோகம், எனக்கு கோவிந்தன்னு பேர். ஆமாம், நான் இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். சராம் யஸ்மின் மகாவனே, நான் இந்த வனத்தில் அலைஞ்சிண்டே இருப்பேன், அதனால எனக்கு தெரிஞ்சுது பாபா அப்படின்னா. கோவர்த்தனே பசாம் யஸ்மின்னு, கோவர்த்தன மலையில் தான் நான் வாசமே பண்ணின்னு இருக்கேன். பிருதம் கோச்சரணம் மம, கோச்சாரணம் மம, மாடு மேய்க்கிறது தான் என்னுடைய தொழில் அப்படிங்கிறான். உன்னோட அப்பா யாருடா? பிதா நந்தக, நந்தகோபர் தான் எங்கள் அப்பா. உன்னோட அம்மா யசோதாம்மா, யசோதாமையா தான் எங்களுடைய அம்மா, என்னோட அம்மா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சக்கா. அவன் யார் தெரியுமா? சுபலக, சுபலா அப்படின்னு ஒரு பையன், ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் எனக்கு அப்படின்னு. அப்படியாடா? சரிடா குழந்தை, எங்கிட்ட இந்த பாலுக்கு என்னால் இப்போ காசு கொடுக்க முடியாதேடா, என்கிட்ட காசு இல்லையேடா, அதனால எனக்கு இந்த பால் வேண்டாம் அப்படிங்கிறார். நான் காசுக்கு பால் விற்கிறது இல்லை பாபா. எங்கள் யசோதா மையா சொல்லியிருக்கா, நம்மூருக்கு வந்தவா ஒத்தர் கூட பட்டினியாக கிடக்கக்கூடாது, பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு என்னோட யசோதா மையா சொல்லியிருக்கா அப்படிங்கிறான். இது நிஜமே. பிருந்தாவனத்தில் போய் நீ பசியாகவே இருக்க முடியாது. உன்னை பசியாகவே இருக்க விடமாட்டா அந்த ராதாதேவி. யாராவது கொண்டு வந்து ஏதாவது போட்டுடுவா, ஏதாவது கொடுத்துடுவா. நிஸ்வார்த்த சரிதோகம் தே ததாமி மதுரம் பயக, கொடுக்கறது என்னுடைய கடமை பாபா, நீங்கள் குடியுங்கோ இந்த பாலை அப்படின்னு சொன்னான். இவ்வளவு அழகாக பேசுகிறியேடா, நீ என்னோட இஷ்ட தெய்வம் கண்ணன் மாதிரி இருக்கியேடா. இஷ்ட தெய்வம் கிருஷ்ணன் தானேடா நீ, உண்மையை சொல்லு
அப்படின்னார். என்ன பாபா நீங்கள் என்ன போய் பெருமாளுங்கிறீளே, தொம்ஹி பாகவத சிரேஷ்டக சாட்சாத் விஷ்ணும் பிரதீட்சசே. நீங்கள் பாகவதாளாக இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் வாசுதேவ சர்வம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது பாபா அப்படின்னா. நான் என்ன சங்கு சக்கரமாக வச்சுட்டுருக்கேன், தலையில் முண்டாசு கட்டின்னு இருக்கேன், கையில் கோலோடு நிற்கிறேன், இடையன் நான். நீங்கள் சீக்கிரமாக இந்த பாலை குடிச்சுடுங்கோ, நான் மாடு ஓடின்னு இருக்கு, நான் அதை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல் 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 ஜல்னு சதங்க சப்தம் கேட்க ஓடி போயிட்டான். பாலை இவர் கபக்கு கபக்கு கபக்குன்னு குடிச்ச. சொல்கிற, நீ பொய் சொல்லலடா, உண்மையை தாண்டா சொல்லியிருக்க, உன்னோட திவ்ய சொரூபத்தை காண்பிச்சா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு இடையனா வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உன்னை பார்க்கணுமேடா அப்படின்னு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தஜி எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட்டுண்டே ஓடுறார். தேடி 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 மூர்ச்சை ஆயிட்டார். சொப்பனத்தில் கோவிந்தஜி காட்சி கொடுத்தான். மகா யோகி, உனக்கு பாலை கொடுத்த கோவிந்தஜி நாதான். உனக்கு நீ உட்காண்டிருக்கிற இடத்துக்கு கீழே கோவிந்த குண்டம் இருக்கு இல்லையா, அந்த கோவிந்த குண்டத்துக்கு கீழே அந்த தண்ணியெல்லாம் வறண்டு போயிடுத்து, அதுக்கு அடியில் என்னுடைய திவ்ய மூர்த்தி இருக்குது, அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி என்னை நீ வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னான். ஒரு கோவில் அமைச்சு எனக்கு திருவாராதனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இந்த பிருந்தாவனத்திலேயே சாஸ்வதமாக நீ இங்கே இரு அப்படின்னு ஆணையிட்டுட்டான். சுவாமிகளுக்கு நிஷ்டை கலைஞ்சுது. உடனே ஓடி வந்து பார்த்தார். புத்து மாதிரி தெரிஞ்சுது. சில சாதுக்களோடையும் ஆயர்களோடையும் குடம் குடமாக பாலை சமர்ப்பித்து அர்ச்சா மூர்த்தியை வெளிப்படுத்திட்டார். மூர்த்தியை கட்டிண்டார், கொஞ்சினர், ஒரு சின்ன நிகுஞ்சம் அமைச்சு, நிகுஞ்சம்னா அந்த கொடி வீடுன்னு அர்த்தம், அந்த நிகுஞ்சம் அமைச்சு அந்த கோவிந்தஜியை அங்கே ஏழை பண்ணிட்டார். யார் வேணாலும் இவருக்கு பாலோ தயிரோ வெண்ணையோ பக்ஷணமோ நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு விட்டார். பிரஜவாசிகள்லாம் சாரசாரியாக வந்தா. சில சேட்டுக்கள்லாம் வஸ்திரம் பூஷணம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சா. மண்ணுக்குள்ளேயே இருந்திருக்கானே இத்தனை நாள், இவனுக்கு ரொம்ப பசிச்சிருக்குமே, அதனால நம்ம அன்னக்கூட உற்சவம் பண்ணுவோமே அப்படின்னு ஆசைப்பட்டார். அட்டுக்குவிச்சோற்று பருப்பகமும் தயிர்வாவியும்னு ஆழ்வார் பாடின மாதிரி சமர்ப்பித்து மகிழ்ந்தார். பிரதானமான மந்திரா இதை அமைஞ்சு போய் கடைசியில் ஒரு நாள் அந்த கோவிந்தஜி சொன்னால், பாபா ரொம்ப கோடை காலமாக இருக்கு இல்லையா, இப்போது உஷ்ணம் என்னால் தாங்க முடியல, அதனால் எனக்கு சந்தன காப்பு உற்சவம் பண்ணுங்களே அப்படின்னு சொன்னான். இவரோ ஒரு யதி, யார்கிட்டையும் போய் எதையும் யாச்சிக்கவே மாட்டார். சந்தனமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா அப்போல்லாம் புரி க்ஷேத்திரத்தில், புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் தான் சந்தனக்கட்டையே கிடைக்குமா. அங்கே போய் சந்தனக்கட்டையை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டார் இவர். பிரயாகை, காசி, கங்கை கரை ஓரமாக நடந்து நடந்து வந்துட்டுருக்கார். பீகாருக்கு வந்துட்டார். அப்புறம் ஒரிசாவுக்கு வந்தார். உத்கல தேசம் அந்த இடத்துக்கு வந்தார். அங்கே அந்த சாயங்காலம் ஆயிடுத்து. அதனால ஒரு கிருஷ்ணாலயம் அங்கே இருக்குது. அந்த கிருஷ்ணாலயத்தில் வந்து தங்கிட்டார் இவர். இந்த கோவிலில் சந்தியா காலத்தில் ஹாரத்தி நடக்கிறது. வேணுகோபாலனை, அந்த வேணுகோபாலனை தரிசனம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கார். தினசரி அந்த வேணுகோபாலன் என்ன பண்ணுவான்னா 12 கலயத்தில் கீர்னா பாயசம் சாப்பிடுவானாம். சுகந்தம் அப்படியே அவள் அந்த கீரை எடுத்துன்னு போகிறபோது சுகந்தம் மூக்க துளைக்கிறது. நைவேத்தியம் ஆன உடனே எல்லாருக்கும் கொடுப்பா அப்படின்னு நின்றுட்டுருக்கார் இவர். ஆனால் கொடுக்கலை. துளசி, தீர்த்தம் இதெல்லாம் மாத்திரம் கொடுத்துட்டா. அந்த 12 கலயத்துக்கு 12 பேர் இருக்காளாம். அவளுக்கு அது போயிடுமா, அதை விநியோகம் பண்ண மாட்டாளாம். பகவத் பிரசாதத்தை கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இவரோ ஒரு யதி, அந்த தர்மத்தை மீறக்கூடாது. அந்த பிரசாதம் கொஞ்சோண்டு கிடச்சிதுன்னா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் என்னுடைய கோவிந்தஜிக்கு பண்ணலாமேன்னு இவருக்கு ரொம்ப ஆசை. 12 கலசம் எண்ணெய், 24 கலசம் பாயசம் கூட நான் என்னோடய கோவிந்தஜிக்கு சமர்ப்பிச்சுடுவேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டார். அங்கேயே காத்துன்னு இருந்தார். கடைசியாக ராத்திரி சயன ஹாரத்தி நடந்தது.
எதி நிற்கிறாரே அப்படின்னு தேடி வந்து இவருக்கு கொடுக்குறவா அங்கே யாருமே இல்லை. கதவை பூட்டிண்டு கடைசியாக எல்லாரும் கிளம்பி போயிட்டார். இவரும் என்ன பண்ணினார், கதவை பூட்டியாச்சுன்னு வெளியில் வந்து தனியாக ஒரு ஓரத்தில் உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்கார். பட்டினி கிடக்கிறது ஒன்றும் இவருக்கு புதுசு இல்லையே, பழக்கமாக போயிடுத்து பட்னியாக இருக்கார், தியானம் பண்ணின்னு இருக்கார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த க்ஷீரச்சோர பகவான் இருக்கான் பாருங்க உள்ள, அந்த வேணுகோபாலன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, கோவிலை பூட்டிட்டு போன அர்ச்சகருடைய கனவுல போய் சொல்கிறான், ஒரு யதி மாதவேந்திரபுரி அப்படிங்கிறவர் வந்திருக்கார், என்னுடைய 12 கலச க்ஷீர அன்னத்தில் ஒரு கலசத்தை நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் அவர்கிட்ட குடும் அப்படின்னா. கோவில் அர்ச்சகர் ஆச்சரியப்பட்டார். கோவிலையோ திறக்கக்கூடாது, ஆனாலும் பகவான் சொல்லிட்டான், அதனால கோவிலை திறந்த. ஒரு கலசம் கிருஷ்ணனோட திருவடி பக்கத்தில் இருந்துதான், அவனுடைய பீதாம்பரம் அது மேலே விழுந்து அது மூடி இருந்தது. அந்த 12 கலசத்தில் ஒருத்தர் அன்னைக்கு வரலை, அதனால அவர் எடுத்துக்கலை, அவர் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தார். அந்த கலசத்தை எடுத்துட்டார் இந்த அர்ச்சகர். எடுத்துட்டு நேர 4 வீதி இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு, யாரை மாதவேந்திர சுவாமிகள்னு எப்படி தெரியும், அதனால் நடுவீதியில் நின்றுட்டு, யார் இங்கே மாதவேந்திரபுரி சுவாமிகள், யார் வந்திருக்கேள் அப்படின்னு கூவிண்டே நின்னர். சுவாமிகள் கிருஷ்ண தியானத்திலே இருக்க இந்த குரலை கேட்ட உடனே துள்ளி எழுந்த, கலசத்தோடு நிற்கிறவரை பார்த்துட்டார். பகவத் பிரசாதம்னு புரிஞ்சு போயிடுத்து அவருக்கு. உடனே விழுந்து சேவிச்ச, க்ஷீரச்சோர கண்ணன் இந்த க்ஷீர கலசத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்தார். கையில் வாங்கிண்டார், சிரசில் வச்சுண்டார், கண்களில் ஒத்திண்டார், அவனுடைய கிருப்பையை நினச்சி கண்ணீர் விட்டார். பிரசாதத்தை சாப்பிட்டார். நம்ம கோவிந்தஜிக்கும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சுட்டுட்டார். மறுநாள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த க்ஷீரச்சோரனை வந்து சேவிக்கணும்னு வந்து சேவிக்கிறார். ஊர் பூரா தெரிஞ்சு போயிடுத்து இந்த சமாச்சாரம். யதி வந்திருக்காராம், கண்ணன் பிரசாதம் கொடுத்தானா அப்படின்னு எல்லாரும் இவரை வந்து சேவிச்சார்கள். அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்புற சந்தனக்கட்டை தானே இவருடைய லட்சியமே. அவனால் புவனேஸ்வருக்கு வரார், ஜெகநாத பெருமாளை சேவிச்சார். அங்கே அக்ரஹாரம் இருந்தது, அந்த அக்ரஹார வாசிகள்லாம் இவரை அழைச்சி பூஜை பண்ணினா. அவாக்கிட்ட கோவர்த்தன கண்ணனுக்கு சந்தன காப்பு சாத்தணும், அதனால் சந்தனக்கட்டை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அந்த காலத்தில் ராஜா கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணுமா சந்தனக்கட்டை வாங்கணும் அப்படின்னா, அவ்வளவு வசதி அது அந்த மாதிரி. அதனால இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் நேர போய் ராஜா கிட்ட சொன்னான். ராஜா எதிகளை வந்து சேவிச்ச, வண்டி நிறைய பச்சை கற்பூரம், சந்தனக்கட்டை, குங்குமப்பூ, எல்லா வாசனை திரவியங்களையும் கொடுத்துட்டு பத்திரமா எடுத்துட்டு போங்கோ, ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப திருட்டு ஜாஸ்தி, அதனால் பத்திரமா எடுத்துட்டு போங்கோன்னு ஆட்களையும் அனுப்பிட்டார். பார்டரை கிராஸ் பண்ணி க்ஷீரச்சோர கண்ணனுடைய ஊருக்கு வந்துட்டார். அங்கே உள்ளவா எல்லாரும் திருப்பி இவரை சேவிச்சா. இவரும் உள்ளே போய் கண்ணனை சேவிச்சார். மறுபடியும் கீர் பிரசாதம் கொடுத்தா, அதை சாப்பிட்டார். சரி படுத்துப்போம், காலம்புற கிளம்பி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துட்டுட்டார். படுத்துட்டுருக்கிற போது ராத்திரி இந்த க்ஷீரச்சோர கண்ணன் என்ன பண்ணினா, இவருக்கு தரிசனம் கொடுத்து, ரொம்ப வெயிலாக இருக்குது, இங்கே 2 மாதம் தங்கி சந்தன காப்பை முடிச்சுண்டு கிளம்பலாமே நீங்கள் அப்படின்னா. நான் இந்த சந்தனக்கட்டைகளை என்னுடைய கிருஷ்ணனுக்கு நான் கொண்டு போயின்னு இருக்கேன் அப்படின்னார். அப்போ நான் உங்கள் கிருஷ்ணன் இல்லையா, அன்னைக்கு மெனக்கட்டு உமக்கு நான் கீர் கொடுத்தேன், எனக்கு சந்தனம் கொடுக்கக்கூடாதா நீர் அப்படின்னு கேட்டான். இல்லை இது என்னுடைய கோவிந்தஜிக்கு தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். நிஷ்டை கலைஞ்சுடுத்து. நம்ம சரியான பதிலைத்தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டார் இவர். மறுநாளைக்கு கிளம்புறார். இவர் கிளம்புற போது இவர் என்ன பண்ணுறார், அந்த கிருஷ்ணனை பார்த்தா இங்கே இருக்கணும்னு தோன்றுறது, ஆனால் சந்தனக்கட்டைகளை பார்த்தா இதை எடுத்துட்டு நம்ம கோவிந்தஜிக்கு எடுத்துட்டு போகணுன்னு தோன்றுறது. என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் தவிக்கிறார். அன்னி ராத்திரி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி கோவிந்தஜி சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்து சொல்கிறான், சுவாமிகளே, நான் வேற இந்த க்ஷீரச்சோரன் வேற இல்லை, எங்களுடைய ரூபம் வேறையாக இருக்கே தவிர
ஸ்வரூபம் எங்கள் 2 பேருக்கும் ஒன்று தான். காலம் இருக்கிற இருப்பில் உயர்ந்த சந்தனக்கட்டைகளை பிருந்தாவனம் வரை கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அதனால 2 மாதம் நீங்கள் அங்கேயே தங்கி இந்த சீரச்சோரனுக்கு சந்தனக்காப்பு பண்ணாலே என்னுடைய திருமேனி குளிர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலம்புற சீரச்சோரன்கிட்ட சொல்கிறார், உனக்கே சந்தனக்காப்பு பண்ணுறேன்ப்பா அப்படின்னார். வேண்டாம் வேண்டாம், நீர் உம்மோட பிருந்தாவன கண்ணனுக்கே போய் பண்ணுங்கோ அப்படின்னு விட்டான் அவன். கோச்சிக்காதடா, நான் தான் அக்ஞானி அப்படின்னா எங்களுக்கு சரியாக நீங்களும் விளையாடுறீங்களே, 2 பேரும் ஒரே சொரூபம் தானே அப்படின்னார். இந்த பிரியங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி பேதப்படுத்தும். நீங்கள்லாம் அபேதமானவர்னு தெரிஞ்சுட்டுட்டேன் அப்படின்னார். அதனால் என்னுடைய கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அங்கேயே 2 மாதம் தங்கி சந்தனக்காப்பெல்லாம் முடிச்சுண்டு ஸ்ரீ பிருந்தாவனம் வந்துட்டார். பிருந்தாவன கண்ணன் பிரசன்னமாக காட்சி கொடுத்தான். வட்சஸ்தலத்தில் அங்கே பூசின சந்தன சுகந்தம் இங்கே வீசறதான். இப்படி பலவித லீலைகளை பண்ணி மாதவேந்திரபுரி சுவாமிகளை ஆனந்தப்படுத்தினான் அந்த கோவிந்த கண்ணன். இங்கேயே அவர் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டார். பகவான் நம்மளை எங்கே விதிச்சிருக்கானோ அங்கே இருந்துண்டு அவனை ஸ்மரிச்சுண்டு ஹிருதயத்தை பிருந்தாவனமாக ஆக்கிண்டு இருக்க மகான்களோட கிருப்பை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதவேந்திர சரிதம் நமக்கு சர்வ மங்களத்தையும் கேட்டதுனால சர்வ மங்களத்திலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மாதவேந்திரபுரி சுவாமிகளுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மாதவேந்திரஸ்ய சரிதம் சர்வ மங்களதாயகம் எப்படே ஸ்ரத்தையா நித்யம் தஸ்ய கிருஷ்ண பிரசூததி.